ஹே காய்ஸ், யூடியூப்ல அதிகமா சர்ச் பண்ற டாபிக்ஸ்ல ஒரு முக்கியமான டாபிக்னு பார்த்தா அது லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நீங்க என்ன நினைச்சாலுமே அதை உங்க வாழ்க்கையில நடத்திக்க முடியும். நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க. உலகத்துல 7 பில்லியன் மக்களுக்கு மேல இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த பிரபஞ்சம் தான். நம்ம செய்யக்கூடிய செயல்கள், பேசக்கூடிய வார்த்தைகள்னு எல்லாத்தையும் தாண்டி நம்ம யோசிக்கக்கூடிய எண்ணங்களை கூட பிரபஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சத்தோட சக்தி அளவற்றது. அந்த சக்தியை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய கனவுகள், ஆசைகளை வச்சிருந்தாலும் உங்களால அதை அடைய முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம பயன்படுத்துறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் முறைகள் ரொம்ப உதவியா இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ரீசெண்டா ரொம்ப பாப்புலரா பேசப்படுற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கான 333 மேனிஃபெஸ்டேஷன். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்களை வெறும் 3 நாள்ல உங்களால அடைய முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், கண்டிப்பா அடைய முடியும். இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை எப்படி பண்ணலாம்? இந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும்? எப்படி சீக்கிரமா நம்ம ஆசைகளை நிறைவேற்றலாம்? இப்படி எல்லாத்தையும் தெளிவா இந்த பதிவுல நான் சொல்லிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் நம்ம ஆழ்மனசுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம ஆழ்மனசுல நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் ரியல் லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்ச மாதிரி மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்க மைண்ட நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். நம்ம எண்ணங்கள் எவ்வளவு வலிமையானதா இருக்கோ அவ்வளோ சீக்கிரமா நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை பிரபஞ்சத்து மூலமா லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி அடைய முடியும். இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை பயன்படுத்துறதுக்கும் அதேதான். வெறும் 3 நாள்ல நம்ம ஆசைப்பட்ட கனவுகளை அடையணும்னா அதுக்கு எண்ணங்களோட வலிமை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும். உங்க எண்ணங்கள் எவ்வளோ வலிமையானதா இருக்கோ அவ்வளோ சீக்கிரமா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். நம்ம மைண்ட் செட்டை பாசிட்டிவா மாத்துறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் ஜர்னலிங் பண்றது. நம்ம ஆசைகளை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட அது ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து நம்ம எழுதிட்டோம்னா அந்த ஆசைகள் சீக்கிரமே பிரபஞ்சத்துக்கு போகும். அது நம்ம ஆழ்மனசை எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வன்சிஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம மைண்டை செயல்பட வைக்கும். ஸோ 333 மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா முதல்ல உங்க மைண்ட் செட்டை நீங்க பாசிட்டிவா வச்சுக்கணும். பிரபஞ்சம் நம்ம கிட்ட எப்பவுமே பேசுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம தான் எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பாக்குறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது மாதிரி இந்த செயல்களே பண்ணிட்டு காது கொடுத்து கேட்காம அதை விட்டுடுறோம். இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனிதன் கிட்டையும் பிரபஞ்சம் கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பிரபஞ்சத்தோட அறிகுறிகளை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம மைண்ட்ஃபுல்லா இருந்து எல்லாத்தையும் கவனிக்கணும். பிரபஞ்சம் மோஸ்ட்லி நம்ம கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றது நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ் மூலமா தான். இதை ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அடிக்கடி ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸை நீங்க பாக்குறீங்கன்னா அது பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச முயற்சி பண்றதுக்கான அறிகுறி தான். நீங்க ரோட்ல நடக்கிறப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல போற வண்டி நம்பர், ஸ்ட்ரீட்டோட நம்பர், புதுசா வரக்கூடிய போன் கால் நம்பர், பஸ் நம்பர்னு எங்க இருந்து வேணும்னாலும் பிரபஞ்சம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். இல்ல உங்க கனவுகள் மூலமா கூட பிரபஞ்சம் இந்த நம்பர் அண்ட் கோட்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அப்படி பிரபஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். நம்பர் 3 கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், தன்னம்பிக்கை போன்ற செயல்களை குறிக்கும். இந்த நம்பர் 3 உங்க கண்ணில் அடிக்கடி படுதுன்னா பிரபஞ்சம் உங்க டேலண்ட்ஸை வெளிப்படுத்த உங்களை தூண்டுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் படி நீங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்தி அதுக்கான வேலைகளை பண்ணும்போது சீக்கிரமாவே உங்க வாழ்க்கையோட வெற்றியை நீங்க சுவைக்க முடியும். இந்த 3ங்கிற நம்பர் உங்க கண்ணில் சீரியஸா அடிக்கடி படுதுன்னா நீங்க உங்க இலக்குகளை நோக்கி சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கீங்க. பிரபஞ்சம் உங்க கூட துணையா தான் இருக்குன்னு உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் அது. பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய இந்த 3ங்கிற நம்பரை வச்சுதான் 333 அதாவது 333 மேனிஃபெஸ்டேஷனை நம்ம பண்ண போறோம். உங்க வெயிட்டை குறைச்சு ஃபிட் ஆகுறதா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்க கனவுகள் என்னவா இருந்தாலும் அதை இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க அடைய முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் நம்பர் 1, சூசிங் த கோல். பெரிய பணக்காரனா ஆகணும், ஃபிட்டா இருக்கணும், கார் வேணும், புது மொபைல் வேணும், பைக் வேணும்னு பல கனவுகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் நீங்க ஒரே நேரத்துல யோசிச்சு மேனிஃபெஸ்ட் பண்றதை விட இந்த நிமிஷத்துல உங்க வாழ்க்கைக்கு எது அவசியமானதா இருக்கோ அதை நீங்க உங்க இலக்கா வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சீக்கிரமா நீங்க ஆசைப்பட்டதை பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ஈர்த்துக்க முடியும். பிரபஞ்சம் நீங்க ஆசைப்படுறத கொடுக்கறத விட உங்க வாழ்க்கைக்கு என்ன அவசியமா வேணுமோ அதை கண்டிப்பா கொடுக்கும். உங்க கோல்ஸை உங்க வாழ்க்கைக்கு அவசியமானதா மாத்துங்க. நீங்க செட் பண்ணக்கூடிய கோல்ஸ் ரியலா நடக்கக்கூடிய கோல்ஸை செட் பண்ணுங்க. இங்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்றதே இதுதான். பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு சொன்னீங்க தானே, இந்த 3 நாள்ல 3 கோடி பணம் வேணும், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பிரபஞ்சனுக்கு பணம் கொடுக்கட்டும் அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருப்பாங்க. 3 நாள் முடிஞ்ச அப்புறம் ஒன்னும் மாறி இருக்காது. அப்புறம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் போய் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, டைம் வேஸ்ட்னு புலம்பிக்கிட்டே கடந்து போயிருவாங்க. இங்க அவங்க பண்ண தப்பே ரியலிஸ்டிக்கான கோல்ஸை செட் பண்ணாம இருக்கிறது தான்.
எந்த ஒரு செயலை நடத்தணும்னாலும் அதுக்கு போதுமான அளவு நேரம் நமக்கு தேவைப்படும். அந்த நேரத்தை அது கொடுத்தா மட்டும்தான் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். 3 நாள்ல 3 கோடி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க பண்ணக்கூடிய வேலை அந்த மாதிரி இருக்கணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பிரபஞ்சம் தான் எனக்கெல்லாம் நடத்தி தரணும்னு பிரபஞ்சத்து மேல பழிய போட்டுட்டு வேலை செய்யறதுக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ரியலா நடக்கக்கூடிய கோல்ஸை செட் பண்ணுங்க. நீங்க பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிறது தான் உங்க இலக்குனா, ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு கால்குலேட் பண்ணி அதை உங்க இலக்கா செட் பண்ணி அதுக்கான வேலைகளை பண்ணலாம். நீங்க என்ன இலக்குகளை செட் பண்ணாலுமே அதுக்கான வேலைகளை நீங்க பாக்குறதுக்கு தயாரா இருக்கணும். அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடிய உங்க கோல்ஸை செட் பண்ணுங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 2, மேக்கிங் அஃபர்மேஷன்ஸ். நீங்க செட் பண்ண கோல்ஸுக்கு ஏத்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை உருவாக்கணும். அஃபர்மேஷன்ஸுக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். சீக்கிரமே உங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவா மாத்தக்கூடிய வலிமை இந்த அஃபர்மேஷன்ஸுக்கு இருக்கு. நீங்க என்ன இலக்க வச்சிருந்தாலும் அந்த இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணும்போது நெகட்டிவான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது. பாசிட்டிவா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்க மாதிரி அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணணும். நான் பணக்காரனா ஆவேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு நாளும் நினைச்ச பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்க இலக்குகளை நீங்க தினமுமே அடைஞ்சிட்டு இருக்க மாதிரி பிரசன்ட் டென்ஸ்ல அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணுங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, ரைட் 33 times for 3 days. அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனோட முக்கியமான ஸ்டெப்பான ஜர்னலிங்கை ஃபாலோ பண்ணணும். ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து நீங்க வச்சிருக்க அஃபர்மேஷன்ஸை 33 times எழுதணும். இதை 3 நாளைக்கு தொடர்ந்து நீங்க எழுதணும். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை பேப்பர்ல எழுதும்போது உங்க இலக்குகளை பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டே எழுதுங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க ஆசைகளை வெளிப்படுத்தி வார்த்தைகளை எழுதுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமா நீங்க நினைச்சதை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். பேப்பர்ல எழுதுறதுனால எப்படி ஆசை நிறைவேறும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த நம்ம எழுதிட்டே இருக்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த கோல் நல்லா பதிய ஆரம்பிக்கும். அது மூலமா பிரபஞ்சத்துக்கு வலிமையான சிக்னல்ஸை உங்களால அனுப்ப முடியும். ஏன் 33 times தான் எழுதணுமா? நியூமராலஜி படி நம்பர் 3ங்கிறது ஒரு புது தொடக்கத்தை குறிக்கும். உங்க இலக்குகளை அடையிறதுக்கான ஒரு புது தொடக்கத்தை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை தாராளமா பயன்படுத்தலாம். ஸோ 3 daysக்கு 33 times உங்க ஆசைகளுக்கான அஃபர்மேஷன்ஸை பேப்பர்ல எழுதிக்கோங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 4, விஷுவலைசேஷன். உங்க கோல்ஸை பேப்பர்ல நோட் பண்ணும்போதே நீங்க அதை கற்பனை பண்ணிக்கிட்டே எழுதுங்க. ஆல்சோ எழுதி முடிச்ச அப்புறம் நீங்க எழுதின இலக்கை நீங்க அடைஞ்ச அப்புறம் எப்படி இருப்பீங்களோ அப்படி கற்பனை பண்ணுங்க. நீங்க எவ்வளவு டீடைல்டா கற்பனை பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமா நீங்க வச்சிருக்க இலக்கை உங்களால அடைய முடியும். எல்லாத்தையுமே தெளிவா கற்பனை பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க எழுதின இலக்கு நீங்க பணக்காரனா ஆகணும்னு இருந்தா நீங்க பணக்காரனா ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி ஒரு வீட்ல இருப்பீங்க? என்ன வேலை பாப்பீங்க? உங்க கார் என்னவா இருக்கும்? என்ன மொபைல் வச்சிருப்பீங்க? உங்க வீட்ல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் என்ன? நீங்க நினைச்ச மாதிரியே பணக்காரனா ஆகிட்டு உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா அந்த பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணுவீங்கன்னு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா கற்பனை பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க கற்பனையில எமோஷன்ஸை வெளிப்படுத்துறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாவே நீங்க நினைச்ச இலக்குகளை பிரபஞ்சத்தினால நீங்க அடைய முடியும். இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை நீங்க பண்ணக்கூடிய 3 நாளுமே உங்க கோல்ஸை 33 times பேப்பர்ல எழுதின பிறகு டீடைல்டா அதை கற்பனை பண்ணுங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இதுதான் உங்க மேனிஃபெஸ்டேஷனை இன்னும் வேகப்படுத்தும். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நீங்க நன்றியை வெளிப்படுத்தணும். இன்னைக்கு பல பேர்கிட்ட இல்லாத ஒரு ஹேபிட்னா இந்த நன்றி உணர்வு தான். ஏன் என்னோட வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு வேலையே செய்ய மாட்டேங்குது? இப்படி நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச விஷயங்களை பத்தி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம கிடைக்காத விஷயத்த பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு நெகட்டிவா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால டோட்டலா நம்ம மைண்ட் செட் தான் டேமேஜ் ஆகுமே தவிர நம்ம சிச்சுவேஷன்ல எந்த சேஞ்சும் வராது. ஒரு கிண்ணம் இருக்க பால்ல ஒரு சொட்டு லெமனை கலந்தாலே அது கெட்டு போற மாதிரி தான். பாசிட்டிவா இருக்கிற நம்ம மைண்ட்ல சின்னதா ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்துட்டாலே போதும், டோட்டல் மைண்டும் டேமேஜ் ஆகி மேனிஃபெஸ்டேஷனே வேலை செய்யாம போயிடும். சோ இதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா உங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவா வச்சுக்கணும். அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் நீங்க நன்றி செலுத்தணும். நன்றி உணர்வை ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணணும். உங்க இலக்குல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நீங்க நன்றியை வெளிப்படுத்தணும். இது உங்களுக்கு இன்னும் அதிகமான மோட்டிவேஷனை கொடுத்து உங்க இலக்கை நோக்கி தைரியமா ஓட உதவி பண்ணும். சோ எஸ், அவ்வளவுதான். உங்க ஆசைகளை அடையிறதுக்கு இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்க கோல்ஸ் என்னன்னு செட் பண்ணுங்க. அந்த கோல்ஸ் ரியலிஸ்டிக்கா இருக்கான்னு பார்த்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இலக்க நெகட்டிவ் சென்டென்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம பாசிட்டிவான சென்டென்ஸ்ல பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே எழுதுங்க. நெக்ஸ்ட் நீங்க எழுதின அஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து 3 நாளைக்கு 33 times பேப்பர்ல எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதை பார்த்து தெளிவா கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்ணும்போது உங்க எமோஷன்ஸை அதுல வெளிப்படுத்துங்க. அண்ட் கடைசியா உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்க இலக்குல கிடைச்ச ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. இதுதான் 333 மேனிஃபெஸ்டேஷன்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள். இந்த மேனிஃபெஸ்டேஷனை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்குகளை சீக்கிரமே உங்களால அடைய முடியும். வெறும் 3 நாளைக்கு மட்டும்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இந்த மேனிஃபெஸ்டேஷனை தொடரலாம். ஆனா ஒரு டைம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது 1 இல்ல 2 இலக்குகளை மட்டும் செட் பண்ணுங்க.
அது உங்க கோல்ஸ்ல இருந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்க உதவியா இருக்கும். இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை பயன்படுத்தி நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட வாழ்க்கையவே மாத்திருக்காங்க. இதை நீங்க சரியா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸை பார்த்துட்டோம். எந்த செயல்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல நம்பர் 1, லேக் ஆஃப் பிலீஃப். மேனிஃபெஸ்டேஷன்ல நம்பிக்கை இல்லாம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ட்ரை கொடுக்கறது. மேனிஃபெஸ்டேஷனோட செயல்பாடு நம்ம மைண்ட்ல வச்சிருக்க நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்பிக்கை இல்லாம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுல வெற்றி அடைறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராப்பரா உங்களுக்கு வேலை செய்யணும்னா நீங்க வச்சிருக்க இலக்கு மேல முழு நம்பிக்கையை வச்சு நான் முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோங்கிற எண்ணத்துல நீங்க பண்ணீங்கன்னா உங்க இலக்குகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஸோ உங்க கனவுகள் மேல நம்பிக்கை வச்சு செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 2, focusing on what you want instead of what you need. இந்த யூனிவர்ஸ் எப்பவுமே நீங்க கேட்கறத கொடுக்கறத விட உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் சீக்கிரமா கொடுக்கும். நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களையும் தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு எது அத்தியாவசியமா இருக்கோ அதை தான் நம்ம சீக்கிரமா லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா ஈர்த்துக்க முடியும். ஸோ நீங்க என்ன கோல்ஸை வச்சிருந்தாலும் அதுதான் உங்க வாழ்க்கையோட பிரைமரி கோலா செட் பண்ணுங்க. அப்போதான் உங்க மைண்டோட பவரை வச்சு சீக்கிரம் உங்க இலக்கை அடைய முடியும். அடுத்து நம்பர் 3, கிவிங் அப் டூ சூன். நினைச்ச மாதிரி ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு சீக்கிரமாவே கைவிட்டுடுறது. இந்த ஹேபிட்டை நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஒரு கோலை நீங்க வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சில நேரங்கள்ல உங்க இலக்கை நடத்துறதுக்கான நேரம் கொஞ்சம் அதிகமாகலாம். அது மேபி பிரபஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய அறிகுறியா கூட இருக்கலாம். நீங்க அந்த இலக்கை கைவிடுறீங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு பிரபஞ்சம் பல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க உங்க இலக்கை எவ்வளவு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தான் நீங்க நினைச்சதை நீங்க அடைய முடியும். அடுத்து நம்பர் 4, நாட் டேக்கிங் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். அப்பாடா, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எல்லாத்தையும் எழுதி வச்சாச்சு, நம்ம இப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான், இன்னும் 3 நாள் தானே, அதுக்கப்புறம் என் ரேஞ்சே வேற அப்படின்னு கனவு மட்டும் கண்டுகிட்டு அவங்க செட் பண்ற கோலுக்கான எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருப்பாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனை மட்டுமே வச்சு எந்த ஒரு செயலையும் முழுமையா நடத்த முடியாது. நம்ம செட் பண்ண கோல்ஸுக்கு கடினமா உழைக்க நம்ம தயாரா இருக்கணும். அப்பதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு வேலை செய்யும். மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்குமே கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டும் வேற வேற மாதிரி இருக்கிறதுனாலதான் அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை பயன்படுத்தி நீங்க வச்சிருக்கக்கூடிய இலக்குகளை உங்க வாழ்க்கையில 3 நாள்ல அடைய முடியும். உங்க கோல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அதை சின்ன சின்னதா பிரிச்சு 3 நாளைக்குன்னு அந்த கோலை செட் பண்ணி கூட நீங்க இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை பண்ணலாம். பிரபஞ்சம் நீங்க கேட்கறத கொடுக்கறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கு. கேளுங்க, நீங்க கேட்டா மட்டும் போதும். நீங்க இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த 333 மேனிஃபெஸ்டேஷனை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சு இன்ஸ்பயர் ஆகட்டும். அண்ட் நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.